நான் வேள்பாரி படிச்சதுல பாஸ்டாட்டால சொல்றேன், நான் ரூம் போட்டு தரேன், தயவு செஞ்சு வேள்பாரியை படிச்சிருங்க, எல்லா வேலையும் நிப்பாட்டிருங்க அப்படின்னு கபிலர் சொன்ன உடனே கடல் பறந்து விரிந்து எல்லையற்றதா இருக்கும் நடந்துகிட்டு இருந்த நீலன் திரும்பி இவரை பார்த்து, பாரியின் கருணையை விடவா அப்படிங்கிறான். விரும்பியவர்களை விரும்பியவனுக்கு கட்டி கொடுக்குற அப்பனும் அம்மாவும் சமூகமும் இருந்துட்டா இந்த சமூகம் எவ்வளவு பிரமாதமா இருந்திருந்தா இந்த வேள்பாரி அரசியல் சொல்லுது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படி சொல்லும் பொழுது அங்க காப்பாற்றப்பட்டது ஒரு செடி இல்ல, ஒரு பச்சை துளிர் நம்ம மனசுக்குள்ள தோணுது. ஒரு பச்சை காப்பாற்றப்பட்டுருச்சுன்னு தோணுது. பச்சை காப்பாற்றப்படணும், பயிர் ரொம்ப அவசியம், செடி கொடி அவசியம், காடு அவசியம். இத்தனை எண்ணத்தையும் அந்த ஒரு கதை தோற்றுவிக்குது. நம்ம ஊர் எப்படி ஊர் தெரியுமா, நம்ம ஊர்ல என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா, அந்த வாழ்க்கை இப்ப கூட வாழ்ந்துடலாம்டா, எல்லாரும் சரியா ஓட்டு போட்டீங்கன்னு சொல்வதற்காவது வேள்பாரியை படிச்சவங்களா. வேள்பாரி பரம்புமலையை தன்னுடைய தலைமையிடமா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒரு குறுநில மன்னர். கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவர். வேளிர் குலத்துல பிறந்ததால வேள்பாரின்னு அழைக்கப்பட்டார். வேள்பாரி பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வேள்பாரி இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பாரி பரம்பு மலையையும் அதை சுத்தி இருந்த பகுதிகளையும் ஆட்சி செஞ்சாரு. பரம்பு நாடு 300 ஊர்களை கொண்ட ஒரு நாடு. இவர் கடையேழு வள்ளல்கள்ல ஒருவரா சங்க இலக்கியத்துல போற்றப்படுறார். ஏன்னா பாரி ஒரு மலையக மன்னரா இருந்தாலும் அவரது ஆட்சிக்கு உட்பட்டு மொத்தம் 300 கிராமங்கள் மட்டுமே இருந்தாலும் இவர் மூவேந்தர்களை விடவும் பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தன்மையே. கேட்போருக்கு இல்லை எனாது அளிக்கும் குணம் கொண்டவர் பாரி. பாரியின் பாலிய கால நண்பர் தமிழ் புலவரான கபிலர். இவர் பாரியின் மிக நெருங்கிய நண்பருங்கிறதுனால பாரிய பத்தி இரவா புகழுடைய பாடல்களை பாடியவர் கபிலர். வள்ளல்கள் எல்லாரையும் விட மிக உயர்ந்தவரா பாரிய தமிழ் சான்றோர்கள் போற்றுனாங்க. அதுக்கு காரணம் அப்பெருமன்னன் படர்வதற்கு கொழு கொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரையே ஈந்த புகழ் செயலே காரணம்னு சொல்லுவாங்க. ஒரு முல்லை கொடிக்காக தான் வந்த தேரையே தந்த சிறப்பாக வள்ளலா தலைச்சிறந்தவரா பாரிய போற்றுனாங்க. பாரியின் புகழ் மூவேந்தர்களை விட அதிகம் பரவுனதுனால பாரி மேல கோபம் கொண்ட அந்த மூவரும் ஒன்னா சேர்ந்து வந்து படையெடுத்து பரம்பு மலைய பலகாலம் முற்றுகையிட்டும் கடைசி வரைக்கும் அவங்களால பாரிய வெற்றி பெறவே முடியல. முற்றுகையிட்ட காலத்துல உணவு தேவைகளை சமாளிக்க கபிலர் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த கிளிகளை அனுப்பி வயல்கள்ல இருந்து நெற்கதிர்களை எடுத்து வர செஞ்சு மக்களுக்கு உணவளிச்சதா ஒரு கதையும் உண்டு. ஆனா அதே கபிலரே பின்னர் பாரியின் வீழ்ச்சிக்கு காரணமானதாகவும் சொல்லப்படுது. எப்படின்னா மன்னர்கள் முற்றுகையிட்டு இருந்தாலும் புலவர்கள் வந்து செல்ல தடையில்லாத நிலமா இருந்துச்சு. அந்த நேரத்துல மூவேந்தர்கள் போர்க்களத்திலையும் புலவர்களை நிறையவே மதிச்சாங்க. அப்படி ஒரு முறை கோட்டைக்குள்ள இருந்து வெளியில வந்த பாரியின் நண்பனான கபிலரிடமே வெளியில் காத்திருந்து தோற்கடிக்க வழி தெரியாம உதவி கேட்டாங்க. கபிலர் பாரியின் பரம்பு மலையில தேனடைகள் அதிகம் இருக்கு, வேரில் பழுத்த பலா போன்ற பழங்களும் கிழங்குகளும் இருக்கு, மேலும் மூங்கில் நெல் உள்ளது, அவற்றையெல்லாம் கொண்டே உணவு தேவையை சமாளிக்க முடியும், நீங்க ஆண்டு கணக்குல முற்றுகையிட்டாலும் வெல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா எப்படிதான் வெல்றதுன்னு கேட்க, போர்ல பாரிய வெல்றது அவ்வளவு சுலபம் இல்ல, ஆனா நீங்க ஒண்ணு பண்ணலாம், அவரிடம் யாசகமா தேசத்தை கேட்டா உடனே கொடுத்துருவாரு. அதுக்கு நீங்க இரவலர்கள் போல சென்று பாட்டு பாடி அவரை மகிழ்விச்சு முடிஞ்சா உங்களோட துணைவியர்களையும் அழைச்சிட்டு பாணர்கள் வேஷத்துல பாடினா மனமகிழ்ந்து கேட்டத பரிசா கொடுப்பாரு பாரி என்று அவர்களுக்கு வழிகாட்டினார் கபிலர். மேலும் சீக்கிரமா போய் கேட்டா நல்லது. பாரி ஏற்கனவே அவரது ஆட்சிக்கு உட்பட்ட 300 ஊரையும் தானமா கொடுத்துட்டாரு. இப்போது இருக்கிறது இந்த மலையும் அரண்மனையும் மட்டும்தான். ஆரம்பத்துல மூவேந்தர்களும் தயங்கினாலும் வேறு வழி இல்லாம பாட்டு பாடும் பாணர்கள் போல மாறு வேஷத்துல போய் அரண்மனைக்கு சென்று ஆடி பாடி அவரை மகிழ்விச்சு மனமகிழ்ந்த பாரி, என்ன வேணும்னு தயங்காம கேளுங்க, என்னிடம் இருக்கிறத எதை கேட்டாலும் தரேன்னு சொன்னதும் மூவேந்தர்களும் உங்கள் நாடும் உங்கள் உயிரும் வேணும்னு தயங்காம கேட்டாங்க. அவையில இருந்த எல்லாருக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. தானம் கேட்டதற்கு ஒரு எல்லை இருக்கு, நாட்டை கேட்டீங்க சரி, ஆனா எப்படி ஒரு உயிரை கேட்கலாம்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பாரிக்கும் வந்திருக்கிறது பாணர்கள் அல்ல மூவேந்தர்கள்னு தெரிஞ்சோம், சொல்ல மீறக்கூடாதுன்னு
வாளை எடுத்து வச்சுட்டு அவர்கள் முன்னாடி நின்னு உயிரை எடுத்துக்கங்கன்னு சொன்னார். இப்படி ஒருத்தன் தன்னோட உயிரையும் தானமா அளிக்கிறத முன்வரானேன்னு அவனை பாராட்டாம அவங்க நோக்கத்துல உறுதியாயிருந்தாங்க மூவேந்தர்களும். தங்களுடைய வாள்களை பாரி மீது பாய்ச்சி அவர் உயிரை மாச்சாங்க. பாரி இறக்கிற தருவாயில அவரது மகள்கள் அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் கபிலரிடம் ஒப்படைச்சி, ஒரு தந்தையா என்னால இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியல, நீங்க தந்தையா நின்னு இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. இல்லை எனாது கேட்பவர்களுக்கு கொடுக்கும் கொடை உள்ளம் கொண்ட பாரி தன் உயிரையும் அழித்து இரவா புகழ் பெற்றார். பாரி வள்ளல் ஆண்டு கொண்டிருந்த பரம்பு நாடு எத்தகைய மக்களை பெற்றது, எத்தகைய செல்வத்தை பெற்றது. பாரி இறந்த பின்னாடி பாரியின் இரு பெண்களையும் தன்னுடன் அழைச்சு வந்த கபிலர் தன்னாலதான் பாரியின் உயிர் போயிற்று என்று வருந்தி இனி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச போது கபிலர் நினைச்சாலும் பாரிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முயன்றார். மூவேந்தர்கள் மீது இருந்த பயத்தால எந்த மன்னர்களும் பாரியோட மகள்களை மணமுடிக்க முன்வரல. மூவேந்தர்களை கண்டு பயந்தாங்க. மற்றொரு கடையேழு வள்ளல்ல மலையமான் திருமுடிக்காரி என்பவர் மட்டும் முன்வந்தார். இருவரில் ஒருவரை காரிக்கு மணமுடித்து வைத்துவிட்டு மற்ற பெண்ணுக்கு மணமுடித்து வைக்க இயலாமல் மணமுடைந்த கபிலர் அப்பெண்ணை சில அந்தணர்கள் வசம் பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு காட்டிற்கு சென்று பட்டினி இருந்து தாமே உயிரையும் போக்கிக்கிட்டார். பாரியின் மகளை திருமணம் செஞ்சது அறிஞ்ச மூவேந்தர்களும் காரியின் மீது கோபம் கொண்டு படையெடுத்து வந்து போரில காரியையும் கொன்னுட்டாங்க. காரி இறந்ததும் அவரோட சேர்ந்து பாரியின் மகளும் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. ஆதரவின்றி இருந்த பாரியின் மகள் ஒருத்திக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஔவையார் முயற்சித்த போது அதனை தடுக்க மூவேந்தர்களும் முயன்றனர். ஆனால் ஔவையார் அவர்களை தடுத்து நிறுத்தி கரபுரநாதர் கோயில்ல திருமணம் செஞ்சு வச்சாங்க. அந்த கோவில் தற்போது சேலத்துல உத்தம சோழபுரம்ன்ற பகுதியில இருக்கு. பாரி ஆண்ட இடம் பரம்புமலை எனப்படும். அப்போதைய பாண்டிய அரசின் கீழ் வரும். அது தற்போது பிரான்மலை எனப்படுது. சங்க காலத்துல பரம்புமலை எனவும் பின்னர் திருநிலக்குன்றம் எனவும் சமய இலக்கியங்கள்ல திரு கொடுங்குன்றம் எனவும் பெயர் பெற்ற இம்மலை தற்போது பிரான்மலை எனவும் வழங்கப்படுது. அந்நாட்டு மக்களும் பாரியை போலவே கொடைத்தன்மையில் சிறந்து விளங்குவார்களா? பாரியின் மக்களை உரிய கணவரிடம் சேர்ப்பிக்க அழைத்து செல்கிறேன் என்று தனது கையற நிலையை விளக்கியிருக்கிறார் கபிலர். வேள்பாரி கதை எபிசோட் வைஸா வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வேள்பாரி கதை பிடித்திருந்தால் நமது YCT History சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.